ஆமாம், விலை கம்மியாக தான் இருக்குது. ஆனால் டிசைன்ஸும் நல்லா தான் இருக்குது தெரியுமா. இப்போதான் உட்கார விடாம எந்திரியும் சொல்லலாம். அவனுங்க எங்க கவர் மேலே போட்டு இந்த பண்டார பேக்கிங் கிழிச்சு வச்சுருச்சுங்க. என்ன பண்ணுறீங்க? ஸோ அதனால் இப்போ ஒரு கேபிள் வாங்கிட்டு வந்தேன். நேற்று வீடியோ எடுத்து முடிக்காம விட்டோம். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரக்ஷு கிளம்பிட்டு எடுக்கிறேன். அந்த வீடியோவை முடிக்கல. அது அப்படியே நான் காலையிலே போஸ்ட் போட்டுறேன் 10 மணிக்கு. இது அடுத்த நாள் மண்டே காலையில் வரும். இவன் கிளம்பி எக்ஸாமுக்கு போன பின்னாடி என்னென்னா நம்ம பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகேவாடா? இங்கே ஒரு ஆள் தூக்கத்துலேயே இருக்குது. இப்போ தான் எந்திரிச்சு உட்காந்துருக்குறாங்க. பட்டு கூட கெஞ்சிட்டான், நிரு 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 நிருன்னு. நிரு இப்போ தான் எந்திரிச்சு உட்காந்துருக்கான் பேய் அடித்த மாதிரி. மணி வந்து 8:15. ஆனால் இவன் அன்னைக்கே கேட்டான், உனக்கு எக்ஸாம்னா உனக்கு காலேஜ்னா நான் மட்டும் வரேன், நீ மட்டும் என்னை கொண்டாந்து பல்லடத்தில் விட மாட்டேங்கிறேன்னு. டே போடா மோங்கலிட்டோடா, அப்படியே போயிட்டு வந்துடலாம். ஓடு ஓடு ஓடு. இப்போ நேற்று என் ஃப்ரெண்டு வந்தாங்கன்னு சொன்னால ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. பழனியிலேருந்து வந்திருந்தாங்க, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அதை பிரித்து நாங்கள் சாப்பிட்டோம். ஏப்பாப்பா ஸ்வீட்டு ப்ளஸ் ஸ்வீட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நேற்று வீட்டு இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. பாப்பா பர்த்டேக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன், அதுக்கும் வர முடியலன்னு சொல்லிவிட்டு நேற்று வந்துட்டு பார்த்துட்டு ஸ்நாக்ஸு கொடுத்துட்டு போனாங்க. ஓகே, நம்மளோட தொக்கு எல்லா ஐட்டம்ஸும் ரெடியாக இருக்குது. அப்புறம் இங்கே வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கேக்கு பார்க்கலான்டா. கேக்கு மிச்சம் இருக்குது. நான் இப்போ சாப்பிட போகிற கேக்கு. எல்லோரும் வாங்கோ, கேக்கு சாப்பிட்லாம். காவிய தங்கம், கேக்கு நல்லா இருந்துச்சு. சாரி, ஆனால் உனக்கு நான் மெசேஜ் தான் போட முடியல. டைமே எனக்கு பத்த மாட்டேங்குது. ஒரு நாளில் 48 மணி நேரம் வச்சுக்கலாமா? நமக்காக மாறாது. கேக்கு திங்க தெரியுதா? எப்படி இருக்கு? இருக்கு. மாடி போயிட்டானுங்களா? இல்லை, விளையாண்டுதானுங்க, அப்படியே சாத்திட்டு வந்துட்டேன். பர்ஸ் கையில் கொடுத்துட்டேன்ப்பா. கையில் வந்து துணி துவைக்கணும், மிஷினில் ஓடிட்டு இருக்கு. எனக்கு செருப்பிடு. அம்மா, இன்னைக்கு திருப்பூர் போய் நீ நான் பேக் வாங்கலாம், செருப்பு வாங்கலாம். எனக்கு புரியல. எதுக்கு? பஸ்ஸுக்கு இருக்குன்ட்டு அப்புறம் எதுக்கு? ஆமாம், விலை கம்மியாக தான் இருக்குது. ஆனால் டிசைன்ஸும் நல்லா தான் இருக்குது தெரியுமா. போய் எடுக்கலாம். அக்கா, உனக்கு நாங்கள் வீடியோ கால் பண்ணுறோம், விசி பண்ணுறோம். விசி ஷார்ட் ஃபார்ம். யாரா எனக்கு மெசேஜ் போட்டுருக்காங்க விசி பண்ணவாண்ணா? அப்படின்னு என்னன்னு திருப்பி கேள்வி கேட்டேன். ஆமா, அப்படின்னா என்ன? கட்டி காலு அப்படின்னா காலா உங்களை நான் என்ன பண்றேன்? எங்க மாட்டேன் வீடியோ கால். நான் என்ன பண்றேன்? வி என்னன்னா வாய்ஸ் நோட்டு, வாய்ஸ் மெசேஜ். எஸ், நிலமே பார்த்தீங்களா? கையெடு. பிச்சியரே இருக்கல நான். சரி, தாள கூட பிள்ளைங்க பின்னாடி பாவம் அம்மா. ஏம்மா? அந்த ட்ரெஸ்ஸில் என்ன ஒட்டிக்கிச்சு தெரியுமாம்மா? தங்க பையனே, தங்க பிள்ளை, நீ வயிறப்பட்டு
பாருமா உனி தான் தேடி தேடி வரான். பா என் புள்ளிய நான் பார்க்கணும். கதை திறந்து விடுறீ. படுத்துருச்சு பாரு. ஃபர்ஸ்ட் நான் போய் சாப்பிடணும். எனக்கு பசி. வீட்டில் ஒரு 3 இருக்கு. 3 இருக்கு நீ நான் இல்லாம. எதுக்குதான் அந்த கேக் மேல உங்களுக்கு அப்படி ஒரு ஆசையா எனக்கு தெரியல. எனக்கு புரியல. காலையில எடுத்து சாப்பிடும்போது ஒருத்தரும் சொல்லல. அப்ப பிரச்சனை இல்லை. டெய்லி கழுவுற இல்லைன்னா டெய்லி கழுவிட்டு இருக்க. அது விஷயம். அப்புறம் நேற்று கொடுக்கலாம் செஞ்சுட்டு இங்கே தான் வச்சு எடுக்கணும். ஓ இல்லைன்னா கறி வந்துடும். எஸ் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க உனக்கு. கடைசி 9 நாள் கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நேற்று வந்துச்சு. என்ன வந்துச்சு? என் ஃப்ரெண்டு வந்துருக்கும்போது. ஆனால் ஒரு சில விஷயத்துல பரவாயில்லம்மா. வெளியிலேயே வச்சுட்டு அப்படியே போயிடுறானுங்க. நீ சொல்லு. நம்ம எப்பயுமே 1300 போட்டு துணி எடுத்து காயும். ஆமா இங்கிலீஷ் மேம் இந்த மாதிரி டாப் எங்க எடுத்த, இது எங்க எடுத்த அப்படின்னாங்க. மேம்க்கு 3 பீஸ் எடுத்தா வேணுமா? சனிக்கிழமை காலேஜ்னு எப்பயும் இருக்கும்ல. சாரி கட்டு வர மேம்க்கு பிடிக்கல. சாரி கட்டவே மேம்க்கு பிடிக்காதம்மா. போன வருஷம் தான் காலேஜ் முடிச்சாங்க. இந்த வருஷம் இங்கேயே ப்ரொஃபஸர் ஆயிட்டாங்க. அதனால வந்துட்டு சாரி அதனால கேட்டு இருந்தாங்க. என்னன்னு நம்பர் வேணா தரேன். ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணி தரேன். இல்லைம்மா நான் வீரபாண்டியில் இருக்கு. அங்கேயே போய் வாங்கிக்கிறேன். அவ்வளோதான் வேலை. இப்போதான் உட்காந்தா உட்கார விடாம எந்திரி. அடுத்து நான் வீட்டில் பாத்திரம் வளர்க்கல. வீடு கூடல மேலே இருக்க துணி கொண்டு பெட்டில் போட்டு துணியெல்லாம் காய வச்சிரு. ஓகே. நான் இட்லிக்கு ஊற வச்சுட்டு பருப்பெல்லாம் வறுத்தல. சரியா? சரி. வறுத்து வச்சுட்டு திருப்பூர் போயிட்டு வந்து அப்புறம் கொண்டு போய் ஆட்டிட்டு வரலாம். ஐயோ நான் எந்த ட்ரெஸ் போட்டு வர? அரைக்கணும். இது வந்து பருப்பொடி அரைக்கணும். நான் அந்த ட்ரெஸ் போடணும்னு கேட்டால் அதுக்கு மட்டும் எங்கள் அம்மா பதிலே சொல்லாது. எதுமா போட? கம்ஃபர்டபுளாக இருக்கணும். கம்ஃபர்டபுள்னா கோட் செட் தான். அதுதான் எங்கே போனால் போட்டுட்ருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கணும்? இருக்கிறதான் போடணும். சரி மேலே போய் துணி எடுத்துட்டு வரேன். என்னவா? இல்லை 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 தெரில. என்ன என்ன எட்டி உதப்பேன்னு சொல்றேன். உதப்பேன். மென்னியா அடிக்கிற பத்தியா நீ? அடிப்பேன். அடிப்படி அடிப்ப. பாத்திரங்கள் எல்லாம் கிடக்குது. நான் திருப்பி அடிச்சேன் பள்ளி பொருள். கழுடும். அம்மா முருகா அடிப்பா. ஐயோ அவரை கூப்பிடக்கூடாது. இப்ப தெரிஞ்சா சரி. என்ன பண்ண போற? ஊறவை. சரி நான் போய் துணியை காய போட்டு வரேன். என்ன பண்றீங்க? இட்லி பொடி ரெடி பண்ண போறேன். புதன்கிழமை வியாழக்கிழமை புதன்கிழமையிலேருந்து கொடுத்தவங்களுக்கு வந்து நான் பொரியல் போடலை. அவங்களுக்கு தான் நீங்கள் போடுறதுக்கு 5 கிலோ ரெடி பண்ண போகிறேன். நானும் போய் துணி காய போட்டு வரேன்.
அடுத்து வந்து பூண்டு தொக்கு இதெல்லாம் ரெடி பண்ணணும். பருப்பு பிடிக்க அரைச்சி வச்சுட்டு அப்புறம் வந்து வறுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து இதுக்கு பண்ணிக்கலான்ட்டு. ஓகே பண்ணுங்க. ஏன்னா இங்கே ஒரு சிலிண்டர் அங்கே ஒரு சிலிண்டர் இருக்காமா? ஆமாண்டா, முறை எடுத்துகிட்டு வைக்கணும். போட்டு நான் வறுத்தர நீ துணி காய போட்டு வந்துடுவேன். ஆனால் வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணிட்டே இருக்குது. நீ ஏதோ ஒன்று வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல பாட்டு தான், உனக்கு பிடிச்ச பாட்டு தான். சரி வெய்யவா, ஒன்றும் தப்பில் அழகாக இருக்கு. இரு 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 இப்படி தான் சொல்லி அம்மா சிறப்படுப்பேம்மா. அப்புறம் எடுக்கலாம் இன்னைக்கெல்லாம் ஓகேவா? இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்குடா, அழகா இருக்குடா. ஷூ கழட்ட மட்டும் கூடாது எங்கேயும். நான் ஷூ கழட்டுறதுல கூட எங்கேயும் வேலை இல்லை. ஏன்னா உள்ள பேரு கால் வேர்க்கறனால தாம்மா இந்த ஷூ எனக்கு இப்படி அழுக்காகுது. துவச்சுமே கால் வேர்க்காம இருக்கணும் எனக்கு. ஐயோ இரு, உள்ள குப்பையா இருக்கு. போகலாம் போகலாம். அவனுங்க எங்க? செருகண்டி பண்றீங்க? மாமா இங்க நில்லு, இங்க நில்லு. அந்த பக்கம் நிற்கவா? அப்படி இல்லை, ஒன்றா ஃபோட்டோ எடுக்கல, கவலைப்படாத. ஒன்றா எடுக்கிறேன் நினச்சியாக்கா மாட்டேனே. உன்னை எடுப்பேன். நீ எப்படி என் நம்புற? என்ன நம்பணும் பார்த்தியா? அதான் நான் செஞ்ச தப்பு. அதுதான் ஒன்றா போய் கதை தப்பா. தண்ணி குடிக்கணும். நாக்கு வறண்டு போச்சு. சூடாகல மிஷினு. கவர் மேலே போட்டு இந்த பண்டார பாக்கிங்கெல்லாம் கிழிச்சு வச்சுருச்சுங்க. எஸ் புலம்பிட்டு இருக்கிற. இங்கே வந்து பதில் சொல்லிட்டு போ. எங்கே போ? அம்மா இப்போ நான் வச்சிருக்க படம் எப்படிப்பா இருக்கு? இப்போ நான் வச்சிருக்கல படம், அது ஒரு படம். உனக்கு தான் அந்த படம் பிடிக்கும். அது 5 பாட்டு முன்னாடியே நான் பார்த்துட்டேன். 2000 தான் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆச்சு. என்னன்னா மட்டன் மட்டன் மட்டன். எஸ். மட்டன் சாப்பிட்டு அப்புறமேல சரி சரி. மட்டன் நீ செஞ்சோடனே உன் பிள்ளைக்கு நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுவேன். நான் காலையில் எடுத்துட்டு வந்தானே செய்யாமல் இருக்கிறது அவளுக்காக தான். சரியா சரியா? ஆனால் நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன். நான் ஃபஸ்ட்டே சாப்பிட்ருவேன். நீ யார் கொடுக்கறது? எனக்கு கையில் எனக்கு எடுத்து போட்டு தெரியாதா? எடுத்து போட்டு சாப்பிடும் போது அப்படியே ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருணும். பாவம், நீ சாப்பிடு. நான் சாப்பிடலாம் சொல்ல மாட்டேன். நான் போட்டோ எடுத்து அனுப்பி அந்த பிள்ளை வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆக்கிடாது. அனுப்புவேன், அனுப்பணும், வெறுப்பேத்தணும். அடி இருக்கு. அடி இருக்கு. உன் பிள்ளை மட்டும் காலேஜ்ல போய் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அது போட்டோ எடுத்து அனுப்புதுல எனக்கு. அது உங்க 2 பேத்துக்கும் நடக்கிறது. அப்ப நானும் அனுப்புவேன். எனக்கு தெரிஞ்சு நடக்கும். அது எனக்கு தெரியாது. இது நல்ல நியாயமா இருக்கே. அவங்க மட்டும் எடுத்து அனுப்பலாமா, நான் எடுத்து அனுப்ப கூடாதான்? சரி, மட்டன் என்ன செய்ய போறீங்க? நம்ம கறி சும்மா குழம்பு தூள் வச்சுக்கலாம். செய்யுங்க செய்யுங்க. எனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா சொல்லுங்க. பூண்டு குளிக்கணுமா? நான் போய் செய்கிறேன். டைம் டு சாப்பிட டைம் வந்துருச்சு. ஒரு ஆள் வெறுப்பேற்ற நேரம் வந்துருச்சு. நம்ம கறி மசாலா. ஆஹாஹா, இது அப்படியே எடுத்து அனுப்பணுமே. அப்படி கிண்டி 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 நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்.
இரு நல்ல 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 ஒரு ஷார்ட்டில் எடுத்துக்கிறேன். போதும்டா. ஆ அப்படியே எடுத்துக்கலாம். அது கொஞ்சமாக மட்டும் குழம்பு வச்சுக்கிட்டேன். தேங்காய் அரைச்சி ஊற்றாம கொஞ்சமாக எடுத்து குழம்பு வச்சாச்சு. சாப்பாடு. இப்போ இதெல்லாம் அனுப்பணும். இதெல்லாமே அனுப்பணும். என் குப்பை வெள்ள முடியா 20 குப்பை தொங்குத்துக்கும் தாண்டி வயிறத்துக்கும் தான் அனுப்பிடுவோமா? மீ என்ன பண்ணுறீங்க? புளி தொக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எஸ் நல்லா இருக்கும். இந்தாங்க புளி தொக்கு ரெடி. தேவைப்படுறீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ். அந்த கரண்டி மேலே ஊற்றுமா? ஃபுல்லாகவே கரண்டி மேலேயே ஊற்றிட்டுறேன். ஏன்டா நல்லா இருக்கா? அங்கே பாரு க்ளீன் ஆகுது. எந்த பக்கம் தள்ளி ஊற்று. போதும் போ. போதும். என்ன பண்ணுறீங்க? இட்லி பொடி இப்போ தான் அரைச்சிட்டு வந்தேன். ம் அது சூடாக இருக்கும் இல்லையா, அங்கேயே கொஞ்ச நேரம் ஆரஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ம் இருந்தாலும் இங்கே நல்லா ஆறுனத்தான் பேக்கிங். இட்லி பொடி வீட்டுக்கு மாவு அரைச்சிட்டு வந்தேன். இனிமேல் அப்படியே அடுத்தடுத்து ஃப்ரீ இட்லி மிக்ஸு ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரீ இட்லி மிக்ஸா? இது என்னது வாயில் வர மாட்டேங்குது. ஃப்ரீ மிக்ஸா? அது என்னம்மா சொல்லுவோம்? ஃப்ரீ. எப்படி? ஃப்ரீ. அது ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரீ மிக்ஸு கொடுக்க வேண்டியதாண்டா. காம்போ கொடுக்குறேன்டா. எல்லாரும் காம்போங்கிறாங்க, நம்மளும் காம்போ கொடுப்போம்டா. எல்லாத்துக்காகவும் இல்லை, நம்மளோட இது பண்ணியிருந்தது எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது. அவ்வளோ அடுத்த வேலையை பார்க்க எந்திரிக்க முடியாது. ஓவராதான் கலாய்க்கிறப்பா. இப்படி கொட்டும் போது இங்க பாரு. மம்மி உங்க புள்ளைய கூட்டிட்டீங்க, என்ன நினைக்கிறீங்க? மம்மி பல்லடம் போயிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் ஃபோன் வாங்கி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமாக இந்த கேபிள் தான் நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். OnePlusக்கு ரெட் கேபிள் தான் கொடுத்தாங்க. இதுதான் வச்சு இது நட்டுருந்தேன். நம்மளது 18 வாட்ஸோ ஏதோ சம்திங் ஃபாஸ்ட்டாக ஏறிடும். ஆனால் என் ஃபோனை பார்த்துச்சு, என் சார்ஜர் பார்த்தீங்களா? ஆனால் 65 வாட்ஸ் தானே. ஸோ அதனால் இப்போ ஒரு கேபிள் வாங்கிட்டு வந்தேன். இது 300 ரூபா சொல்கிறேன். அநியாயத்துக்கு ரேட் வைக்கிறானுங்களா சாமிங்களா. இப்போ எங்கள் அம்மா சுற்றுவாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் சரி இது ஒன்று வாங்கிட்டு போட்டு தான் பார்ப்போமேன்னு கொஞ்சம் அது என்னது இதாக இருக்கும் அப்படின்னியா. அது எப்படி இருக்குமோ தெரில. இப்போதைக்கு ஒப்பேற்றணும். ஃபோன் வாங்கவும் மனம் இல்லை, சார்ஜர் வாங்கவும் மனம் இல்லை. ஆமாம், அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி 250 ரூபாய்க்கு கொடுத்துட்டு பெட்ரோல் அடிக்கத்தாண்டா 200 ரூபா வச்சுருக்கேன் அப்படின்னு. கொடுங்க நான் சொல்கிறேன் தரேன், 100 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுங்க. இன்றைக்கி 100 ரூபாய்க்கு போடுறேன், நாளைக்கு நாங்கள் எப்போ பண்ணிட்டோம். என்னடா அது, நான் சுற்றுட்டேன். நீங்கள் தான் சுற்றின, எனக்கு வேலை கிடக்கு. கொடுங்க சுற்றுறேன். இந்த வீடியோ எடுத்து முடிக்காம விட்டோம். நைட்டு தூங்க 12 மணி ஆயிடுச்சு. இருந்த வேலையில் வீடியோ முடிக்கலங்கிறதே ஞாபகம்லாம் இருந்துச்சு, ஆனால் பண்ணதான் டைம் இல்லை. ஏன்னா ஒரு தக்காளி இந்த காலொட்டி இருக்குது முடி. இது என்னது புளித்தொக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஆனால் கண்ணு முன்னாடி பாரு, உனக்கு ஓகே வந்துட்டு அப்புறம் நான் பின்னுறேன். ஓகேம்மா. ஸோ அதனால் அதை எல்லாம் பரண்டையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு முடி காதுட்ட இங்கே வேணால் பின்னு குத்துட்டுமா? வேணாம். அப்புறம் காதுட்டேன்னா லூஸாக முடியும். அதெல்லாம் முடிச்சுட்டு புளி ஊறுகாயை பேக்கிங் பண்ணிவிட்டு புளி தொக்கை பேக்கிங் பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கே 11:50 ஆகிடுச்சு. அதுக்கு அந்த மாதிரி ஃபோன்லேயும் சார்ஜர் நிற்காமல் போயிடுச்சு.
ஏறலை, நிற்கலங்கிறத விட ஏறலை, அதனால வீடியோ எடுக்கல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணுங்க. என்னடா அம்மா கடைசி இப்படி பண்ணிட்டாங்கன்னு யோசிக்காதீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கரெக்டாக உங்களுக்கு வந்து இன்ட்ரோவும் ஃபினிஷிங்கும் நான் பக்காவாக கொடுத்துறேன். இந்த ஒரு டைம் மட்டும் அம்மாக்காக மன்னிச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் பாய், டாட்டா.